வாழ்க்கையில் காத்திருக்கிறதுன்றது மாதிரி ஒரு பெரிய கஷ்டம் உலகத்தில் இல்லை. யாருக்குமே காத்துட்டு இருக்கிறதுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்? வாழ்க்கையே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. முந்தி மாதிரி இல்லை. பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறது, ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறது, இதெல்லாம் இப்போத்துக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக டக் 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 டக்குன்னு போகிற ஸ்பீடில் வசதி வந்துருச்சு. இப்போ ஒரு மொபைல் ஃபோன் எடுத்தோமா, டக்குன்னு டக்குன்னு கூப்பிட்டோமா, ஓலா கூப்பிட்டோம், டக்குன்னு ஒரு கார் வருது, ஏறி போயிடுறோம். ஒரு சாப்பாடு ஒன்றுனா கூட டக்குன்னு சரி கூடு, சக் 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 ஸ்விக்கி சாப்பாடு வந்துடுது, இட்லி வருது, ஏதாவது ஒன்று வருது. இப்படி முந்தி மாதிரி இல்லையே. முந்தி இங்கேருந்து பிரயாணம் பண்ணி போய் க்யூவில் நின்று ஹோட்டலில் சாப்பிட்ணும். இப்போ ஸ்டைலே மாறிடுச்சு. கொஞ்சம் இன்ஸ்டன்ட் ஆகுது, டக் 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 டக்குன்னு இருக்கணும். ஸோ நம்ம லைஃப் இப்போ எல்லாமே அப்படி தான் யூஸ்ட் ஆகிட்டு வருது. அப்படி யூஸ்ட் ஆகிட்டு வர போல் கொஞ்சம் டிலே பண்ணி கொஞ்சம் காத்திருக்க விட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக பாருங்கள். நமக்கு ஒரு ஃபோன் வருது, கூப்பிட்றான்னா கூப்பிடலன்னா அப்படியே டென்ஸ்ட் ஆகிடும். ஒரு காரியம் ஆகுதுன்னா லிட்டில் வி பிகம் டென்ஸ்டு, ரெஸ்ட்லெஸ், பிகாஸ் டைம் இஸ் ப்ரெஷஸ். இப்படி சூழ்நிலை நம்ம இருக்கும் பொழுது வாழ்க்கையில் நடக்கிற காரியம் எல்லாமே அந்த மாதிரி நடக்குமா? பாருங்கள், நம்ம இந்த மாதிரி காரியத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனால் சில காரியங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியல. வேலைக்கு அப்ளை பண்ணுறோம், அது கொஞ்சம் லேட் ஆகுது. கல்யாணம் பண்ணுன்னு ஆசைப்பட்டு முயற்சி பண்ணுறோம், இதை பண்ணுறோம், அதை பண்ணுறோம், அங்கே போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனாலும் டக்குன்னு நடந்த மாதிரி இல்லை. குழந்தை பெற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டால் வெயிட் பண்ணுறோம், எவ்வளோ வெயிட் பண்ணுறது. இதெல்லாம் நம்ம கையில் இல்லையே, கண்ட்ரோலில். இது மாதிரி சில காரியங்கள் இருக்குது. அப்போ என்ன ஆகுது? ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகுது, ரொம்ப எரிச்சல் ஆகிடுது, டிப்ரெஸ்ட் ஆகிடும். ஆனால் லைஃப் எப்படின்னு நம்ம ஒத்துக்கணும். ஒரு ஃபுட்பால் ஆடணுன்னா அது எப்படி, கிரிக்கெட் ஆடணுன்னா எப்படி, அதுக்கு ஏற்றாப்புல நம்மளை மாற்றிக்கணும். ஸோ இன்றைக்கி லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்குற ஸ்பீடில் வரணும்னு எதிர்பார்க்க முடியாது. சில காரியங்கள் சில சமயம் ஒரு ஆர்டர் பண்ணால் கூட லேட்டாக வருதுன்னா அதையும் ஏற்றுக்கணும். ஏன்னா நல்லா இருந்த மைண்டு கெட்டு போய் எரிச்சலும் கோபம் வருது சந்தோஷம் இல்லையே. ஸோ ஒரு பொருள் வாங்குகிறோம், நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கா? இல்லையே. பர்பஸே ஒரு சந்தோஷம் இருக்குது. இப்போ பார்சலில் வரப்போகுதுன்னா ஒரு சந்தோஷம். ஆனால் நான் நிம்மதியும் சந்தோஷத்தை இழக்கிறது நம்முடைய பர்பஸ் இல்லை. ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்க போல் நம்ம லைஃப்பில் வெயிட் பண்ணுறது ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இட் நமக்கு நடக்கும். இன்றைக்கி லைஃப்பில் அற்புதங்கள் நடக்கிறதெல்லாம் எப்படி? இன்றைக்கி டக்குன்னு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணுன்னா உடனே யார்கிட்டயா போனால் அவர் எதோ மந்திரம் பண்ணாருன்னா உடனே ஆகிடும். அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. அதெல்லாம் பைபிள் பிரகாரம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஆண்டவர் அற்புதங்கள்லாம் செய்கிறாரு. வாழ்க்கையில் அற்புதம் மேலே அற்புதம் செய்கிறாரு. ஆனால் அவருக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னு ஆசைப்படுற காரியத்துக்கு கொஞ்சம் கூட ஒரு அறிகுறியே இல்லாத சமயத்தில் அவர் வாக்கு தத்துவம் கொடுக்குறாரு. என்னது? வாக்கு தத்துவம், ப்ராமிஸு. எல்லாருக்கும் பாருங்கள், பைபிள் ஃபுல்லாக ப்ராமிஸ் தான். எல்லாருக்கும் கொடுத்துருக்கார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு, மரியாள் அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு, எலிசபெத் சக்கரையாவுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு, சிம்சோனுடைய அப்பா அம்மா மனோவாவுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு, நமக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு. அவர் இஸ் அ ப்ராமிஸ் கிவிங் காட் அண்ட் அ ப்ராமிஸ் கீப்பிங் காட். ஸோ ஒரு காரியம் உனக்கு நடக்கணுன்னா நீங்கள் யார்கிட்டையோ போய் அவர் மந்திரிச்சு விடுவார், அவர் சாமியார் ஏதாச்சும் நல்ல காரியம் செய்வார். இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் கடவுள்கிட்ட ஒரு வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு ஒரு உறவு வேணும். அதை ஃபோக்கஸ் பண்ணணும். இல்லாட்டா நம்ம மற்றவனை நம்பியே வாழ்க்கை ஓடிட்டு போயிடும், மற்றவங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு வரணும். அப்படின்னா ஆண்டவரோட ஒரு கனெக்ஷன் வரணும். ஃபஸ்ட்டு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண பிறகு தான் அவங்களுக்கு மதத்துலேருந்து கடவுளோட உறவுக்கு வருவாங்க. இல்லைன்னா ஒரு கோயில் மாடு மாதிரியே இருப்பாங்க. நாங்கள்லாம் அப்படி தான் இருந்தோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு சந்தோஷமாக தைரியமாக சொல்கிறேன், யூ ஹாவ் டு மூவ் ஃப்ரம் பீயிங் ஜஸ்ட் ரிலீஜியஸ் பர்சன் டு பிகம் அ சைல்ட் ஆஃப் காட். ஒரு ரிலேஷன்ஷிப் வந்தப்போ ஆண்டவர் பேசுவார், பைபிள் மூலம் பேசுவார், நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறார், அநேக வாக்குத்தத்தம் கொடுக்குது. இப்போ என்னென்னா ப்ராமிஸ் வந்த உடனே அடுத்த நாளே எல்லாம் நடக்க போகுதுன்றது ஒரு பொய்யான ஒரு காரியம். ப்ராமிஸ் கொடுப்பாரு, ஆனால் ப்ராமிஸ் கொடுத்துட்டு அது நிறைவேறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு விதையை போட்டுட்டு மரம் வளர்ந்து அதுக்கப்புறம் தான் எல்லாம் வரும். உடனே எல்லாம் வரணும்னு எதிர்பார்க்க முடியாது.
அதனால தான் இப்போ நான் சொல்கிறது வந்து லைஃபுக்கு ஏற்ற ஒரு காரியம். இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் மிரக்கிள்ஸ். எப்படின்னா, ப்ராமிஸ் கொடுத்த பிறகு காத்திருந்து அந்த ப்ராமிஸை நம்பிட்டு இருக்கிற ஒரு நாட்கள் போகும். சரி, இதை எடுத்துக்காட்டாக நான் காமிக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஆபிரகாம் சாராலும் ஆதியாகமத்தில் பார்க்குறோம். அவங்களுக்கு எத்தனையோ வயசாயிடுச்சு. 75 வயசில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 100 வயசில் குழந்தை பிறகுது. 24 வருஷங்கள் அவங்க காத்து கொண்டே இருக்கிறாங்க. என்ன அது சொல்லிட்டார் குழந்தை கிடைக்க போகுதுன்னு. ஆனால் எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னவங்களுக்குன்னா, ப்ராமிஸ் ஆண்டவர் வந்து ஒரு காரியம் வரப்போல் ஜெபம் பண்ணி அவர்கிட்ட ஒரு ப்ராமிஸ் நமக்கு வரும் பொழுது அந்த காத்திருக்கிற நேரத்தில் அதை தான் யூ வில் ஹோல்ட் ஆன் டு த ப்ராமிஸ் ஆஃப் காட். அந்த ப்ராமிஸ் ஆஃப் காட் காத்திருக்கும் நாட்கள் போல நம்ம அவசரப்படுற நேரம் வரும். See, what are the things happen? You become impatient. என்னடா சொன்னார் கடவுள்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, பைபிள் சொன்னாங்க, இன்னும் நடக்கலையே, என்ன இது இவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு கொஞ்சம் இம்பேஷண்ட். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும், டவுட்டு வரும். நிஜமாவா ஆயிடுமா, இதை சொன்னாங்களா, செய்வாரா கடவுள், இப்படின்ற டவுட்டு வர அளவுக்கு நம்மளை தொங்க வச்சிரும். இதுதான் உண்மை. இதிலெல்லாம் நம்ம தேறி வரணும். விசுவாசத்தில் நிலைச்சி நிற்கும் பொழுது அற்புதத்தை காணுவோம். ஏன்னா அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் குணத்தை புரிஞ்சவங்களுக்கு தான் அவரை நம்ப முடியும். ஏதோ நம்ப சொல்கிறாங்க நம்புகிறோன்றவங்க பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆண்டவர் அறிஞ்சவங்களுக்கு அவரை பற்றி எனக்கு தெரியும்ப்பா, அவர் மாற மாட்டார் அப்படின்ற தைரியம் இருக்கும். ஸோ டவுட் இருக்குது, இம்பேஷன்ஸ் என்ன இருக்குது, டவுட்டு, இம்பேஷன்ஸு அதோடு சேர்ந்து கொண்டு வரும். மிஸ்டேக்ஸ் பண்ணும். இந்த பொறுமை இல்லாத நாட்களில் தப்பு தீர்மானங்கள் ஏதோ ஒன்று செய்கிறது. இதுதான் ஆபிரகாமும் சாராலும் ரொம்ப நல்லா செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க, எரிச்சல் ஆயிடுச்சு அவருக்கு. எவ்வளோ நாள் காத்துக்கிறேன் ஆண்டவர், நீர் எனக்கு பலனு, நான் உனக்கு நம்பிக்கை, அது இதுன்னு என்னமெல்லாம் சொல்கிறிய ஆண்டவரே. சரி, சொல்கிறது நல்லா தாங்குது, என்னை ஆசீர்வதிக்கிறேன்லாம் சொல்கிற நல்லா இருக்குது. எனக்கு குழந்தையே இல்லையா, ஒரு குட்டி குழந்தை கூட இல்லை. அப்புறம் நீங்கள் சொல்கிற ஆசீர்வாதம்லாம் என்ன ஆண்டவர், அதளவு சோர்வாயிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, சிபாரிசு பண்ணுறாரு, ரெக்கமெண்டேஷன். ஆண்டவர், எங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருக்கிறான் எலேசர், அவன் தான் எனக்கு குழந்தைக்கு பதில் வாரிசாக போகிறான், அவனை வாரிசாக வச்சுக்கலாமான்றான். ஆண்டவர் சொல்கிறார், அது கிடையாதுடா, உன் மூலம் வர குழந்தை தான். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறாங்க, சாராலும் அதே கதை தான். என்ன சொன்னாங்க, உனக்கு வயசாகிடுச்சு, எனக்கும் வயசாகிடுச்சு, நமக்கு இனிமே எங்கே குழந்தெல்லாம் வரப்போகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்ட்டு அந்த அம்மா ஐடியா போட்டுருச்சு. அந்த ஐடியா போட்டதில் என்ன போட்டுருச்சு, ஒரு வேலைக்காரமாக வச்சு ஆபிரகாம் மூலம் ஒரு குழந்தைய பெற்றுணுன்னு பண்ணி பெற்றுட்டாங்க. அந்த குழந்தை பேர் இஸ்மவேல். ஆண்டவர் சொல்கிறார், இது நான் வச்ச திட்டம் கிடையாது, நான் வச்ச திட்டம் நிறைவேறட்டும், இது கிடையாதுன்றார். ஸோ இந்த வெயிட்டிங் டைமில் என்ன மிஸ்டேக்ஸ்லாம் நடந்துக்குதுன்னா, இன்றைக்கி உலகத்தில் போராட்டங்களுக்கெல்லாம் காரணம் அங்கே தான். பெரிய ப்ராப்ளமே அங்கே தான் தொடங்கியிருக்குது, சண்டை சச்சரவு எல்லாத்துக்கும். அப்போ இந்த ப்ராப்ளம் எங்கே வந்துச்சுன்னா, இட் ஹேப்பன்ட் டூரிங் த டைம் ஆஃப் டிலே. அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன சர்க்கம்ஸ்டான்சஸ்ஸு சொன்னார், நடக்கலை, போயிட்டே இருக்குது. 24 வருஷம் ஆகுது, என்றைக்கு நடக்குமோ ஒன்று டவுட்டு, ஒரே மனசு கஷ்டம். தப்பாக ஏதோ ஒரு மாம்சத்தில் என்னென்ன அர்த்தம், யூ ட்ரை டு ஃபிக்ஸ் இட். ஒரு பெரிய தப்பு நம்ம வாழ்க்கையில் செய்கிறோம் என்னென்னா, வி ட்ரை டு ஹெல்ப் காட். கடவுளுக்கு இன்னமும் கை கால் வராத மாதிரி, வயசாயிட்ட மாதிரி, சரி அவரால் செய்ய முடியல நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம மாம்சத்தில் அதை செய்யலாம் இதை செய்யலான்னு வரும் பொழுது அந்த செய்கைகள் தான் நமக்கு பிரச்சனையாக மாறுது. அவைகள் எல்லாமே அதுக்கு விளைவுகள் ரொம்ப மோசமாகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நல்ல காரியம் நடக்கும்னு நினச்சிட்டு நம்மளாலே தப்பு காரியங்கள் செய்யக்கூடாது. ஸோ என்ன லெசன்னா, ப்ராமிஸ் பண்ணப்போ ஒழுங்காக வெயிட் பண்ணி ரொம்ப மோசமான நிலைமைனா அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படின்னா, இவங்க 2 பேருக்குமே அவங்க சரீரம் செத்து போயிடுச்சு. இவங்க பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு ஸ்டேஜ், ரிப்ரடக்டிவ் ஸ்டேஜ் போயிடுச்சு. இவங்களுக்கு நம்ம குழந்தை பெற்றுக்க முடியாதுன்ற ஒரு பக்கம் வந்துருச்சு, வயசாயிடுச்சு.
அப்போது இவங்களால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு வந்துருச்சு. அந்த டைமில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள். கடவுள் வந்து என்ன சொல்கிறாரு, அவர் பேரை சொல்கிறார், அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். நான் யார் தெரியுமா, ஐ எம் எல்ஷடாய் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்ஷடாய்னா நான் வந்து உனக்கு போதுமானவராக இருக்கேன், சர்வ வல்லவராக இருக்கேன், எல்லாத்தையும் தேவையை சந்திக்க முடியும். உன்னுடைய உதவி இல்லாமல், உன் பலனும் ஆனால் உன்ட்டு எதுவுமே இல்லாமல் நான் செய்ய வேண்டிய தீர்மானங்களை நான் செஞ்சுக்க முடியும். ஐ டோன்ட் நீட் யுவர் ஹெல்ப். இப்படி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அதான் நான் சொன்னேன் பாருங்கள், மதத்தில் இருக்கலாம், ஆண்டவர் குறித்த ஒரு வெளிப்பாடு. அவருடைய நாமம் எதுக்கு அவர் பேர்லாம் வச்சுருக்காருன்னா தன்னை வெளிப்படுத்துகிற காரியம். வெளிப்படுத்துறதுக்கு மூலம் உனக்கு உறவு, அவரை நம்புறது இன்னும் நல்லா. அப்போது அவர் அந்த கஷ்டம்னா ஹோப்லெஸ், ஹோப்புன்றது ஜீரோ, ஹோப்பே கிடையாது சார், மெடிக்கலி நோ ஹோப். அந்த டைமில் அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு எல்ஷடாயாக இருப்பேன், அந்த ஆல் பவர்ஃபுல் காட், என்ன ஆகாதது ஒன்றுமே இல்லை, அந்த காட் ஆஃப் ப்ரொவிஷன், உனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ உன் வாழ்க்கையில் உன் நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு வேண்டிய எல்லா சக்தியும் என்கிட்ட இருக்குது, நான் செய்வேன், உன் சக்தி தேவையில்லை. இந்த லெசனை கற்றுக்கிறது தான் கஷ்டம். ஏன் கஷ்டம்? ஏன்னா நான் கை கால் வராதவனா, நான் ஹேண்டிகேப்டா, நானும் எதுவும் செய்ய வேண்டாமா, நானும் செய்ய வேண்டாமா? இதில் நான் உலகத்தில் இருக்கிறவங்க போய் சொல்லியிருக்காங்க ஒரு காரியம், காட் ஹெல்ப்ஸ் தோஸ் ஹூ ஹெல்ப் தெம்செல்ஸ். இது பைபிளில் கிடையாது, ஏதோ ஒருத்தன் சொல்லியிருக்கான், பைபிளில் கிடையாதுங்க. நிறைய பேர் பைபிள் நினச்சிக்கிறாங்க. தங்களுக்கே உதவி செஞ்சுக்கிறவங்களுக்கு தான் கடவுள் உதவி செய்வாராம். இது நாங்கள் உதவி செய்யணும் அவர் என்னத்துக்கு அப்புறம். ஆனால் ஆண்டவர் நான் சொல்கிறேன், உனக்கு உதவி செய்ய முடியாதவனுக்கு நான் உன் தேவனாக இருக்கிறேன், உனக்கு உதவி செய்வேன், உனக்கு கூட நிற்பேன், உன்னை வாழ வைப்பேன்றார். இதுதான் ஹோப்பு. ஜீசஸ் அலோன், பைபிள்லேருந்து தான் இது வரும். உலகத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எல்லாம் மோட்டிவேட் பண்ணுவாங்க, காட் ஹெல்ப்ஸ் தோஸ் ஹூ ஹெல்ப் தெம்செல்ஸ். நான் கேட்குறதுக்கு நல்லா இருக்குதுரா, வாழ்க்கையில் போல தான் தெரியும். கைவிடப்பட்ட சமயத்தில் எப்படி டாக்டரே கைவிடுறாரு. அவர் என்ன சொல்கிறார், சார் இதெல்லாம் பகவான் கையில் இருக்குது, நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. அவரே விட்டுட்ட பிறகு நீ எப்படி ஹெல்ப் பண்ண போகிற, பண்ணி பாரு, உன்னால் பண்ண முடியாது. அப்போ என்ன சொல்கிறோம், ஆண்டவரே நீ தான் என் கதினா அற்புதம் செய்கிறார். நல்ல காலத்துலேயே அப்படி இருக்க வேண்டியது ஆட்டிடியூடு. இதுதான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், அந்த மனுஷங்களுக்கு வந்து கைவிடப்பட்ட ஹோப்லெஸ் சுச்சுவேஷனில் என்ன கற்றுக் கொடுக்குறாரு தெரியுமா? இந்த லெசன் நீங்கள் கற்றுக்கணும் மிராக்கிளுக்கு. என்னன்னா, யூ ஹாவ் டு லுக் அவுட் சைட் யுவர் செல்ஃப். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அந்த டாக்டர் தெரியும், நல்லது, எனக்கு இவ்வளோ காசு இருக்குது, ரைட், எனக்கு இன்சூரன்ஸு ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு தான், ரைட், ரொம்ப நல்லது, இதெல்லாம் இருக்கட்டுங்க. எனக்கு அவர் தெரியும், இவர் தெரியும், காசு இருக்குது, பேங்க்கில் இருக்குது, ஃபிக்ஸட் இருக்குது, சாமர்த்தியம், இந்த மாதிரி எனக்கு 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 என் ஸ்ட்ரென்த்துன்னு பேசுகிற காரியங்கள்லாம் விட்டுட்டு லுக் அவுட் சைட் யுவர் செல்ஃப், அவுட் சைட் யுவர் எபிலிட்டி. அந்த எபிலிட்டி தான் இப்போ இன்னெபிலிட்டியில் உட்காந்துக்கிறோம். உன் முடியாத தன்மையை யோசித்து வருத்தப்படாத. லுக் பியாண்ட் தேட் இன்டு வாட் காட் கேன் டூ. சி, இது வந்து கஷ்டப்பட்டவனுக்கு தான் கற்றுக்க முடியும். நல்ல காரியத்தில் சொன்னால் கேட்டுக்க மாட்டானு. இதெல்லாம் வாழ்க்கையில் கைவிடப்பட்ட சூழ்நிலை வந்து நின்று நான் வாழ வச்சிட்டவருக்கு நான் உயிரே கொடுப்பேன்ப்பா, நான் பாசமாயிடுறோம். ஏன்னா அது அனுபவமாகுது. அனுபவம் இல்லாததெல்லாம் வேஸ்ட். அனுபவமாக இருக்கிறது தான் உறவு. இன்றைக்கி நிறைய பேர் மதத்தில் இருக்காங்க, ஒரு அனுபவம் இருக்காது, அவனுக்கு ஒன்றுமே இருக்காது, பேசுவாங்க. அனுபவம் வந்த பிறகு தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் கேட்டுட்ருக்குறீங்க, காத்திருக்கலாம். ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தை வாங்கிட்டு காத்திருந்து நம்ம பலனெல்லாம் முடிஞ்சு நம்மளால் முடியல, ஒன்றும் முடியலன்னு சொன்னால் ஹோப்லெஸ் ஆவானா. அந்த டைமில் தான் நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் மேலே போடணும். எது மேலே போடணும்? அவருடைய திறன். அவர் வாக்கு அழிச்சா நிறைவேற்றுவார், வாக்கு மாறாதவர், சொன்னால் செய்வார். அவர் வல்லமில்ல தேவன், அவரால் ஆகாதது ஒன்றும் இல்லை, அவரால் ஆகாதது ஒன்றும் இல்லை. இந்த நிலைமை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஜீரோலேருந்து மில்லியன்ஸுக்கு கொண்டு வர்றார். அப்படின்னா ஒரு குழந்தை கூட இல்லை, ஒரு குழந்தை கூட இல்லைன்னா ஜீரோ. அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை எண்ணி பாருன்றார். என்ன முடியுமா? முடியல. இப்போ இவ்வளோ இருக்குதா, உன் சந்ததி இப்படி ஆகிக்கும், ஜீரோலேருந்து இவ்வளோ கொண்டு வருவேன்னு அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு பண்ணுறார். நம்பிக்கை போனவனுக்கு எங்கே எதிர்பார்ப்பு? அப்போ மிராக்கிள் வர்றதுக்கு முன்னால் உனக்கு என்னத்தை க்ரியேட் பண்ணுறாருன்னா ஒரு எதிர்பார்ப்பு.
இன்றைக்கி எல்லா மாம்சமான எதிர்பார்ப்பும் செத்து போச்சு. பைபிள் அழகான ஒரு வசனம் இருக்குது, அகெயின்ஸ்ட் ஆல் ஹோப் இன் ஹோப் ஹி பிலீவ்ட். எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு, ஆனால் கடவுள் கொடுக்குற நம்பிக்கையில் நம்பிக்கை வைக்கணும். மாம்ச நம்பிக்கை, மனுஷ நம்பிக்கை, மெடிக்கல் நம்பிக்கை, சரீர நம்பிக்கை எல்லாம் போயிட்டா கூட ஆண்டவர் எனக்கு செய்வார், எங்கள் அப்பா எனக்கு செய்வார், அந்த நம்பிக்கை அகெயின்ஸ்ட் ஆல் ஹோப் இன் ஹோப், கடவுள் கொடுக்குற அந்த நம்பிக்கையில் நம்ம வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீ என்ன பண்ணணும், உன் எக்ஸ்பெக்டேஷன்ஸு வர்றதுக்கு நீ உட்கார்ந்துட்டு இன்றைக்கி இல்லாததை ஆண்டவர் செய்ய போகிறாருன்னு அதை கொஞ்சம் உன் மனத்திரையில் பார்க்கணும். அதுக்கு தான் டென்ட்டை விட்டு வெளியே வந்து வானத்தை பார்க்க வச்சிட்டார். பார்த்த உடனே ஒவ்வொரு நட்சத்திரத்தை கவுண்ட் பண்ணு. ஒவ்வொரு நட்சத்திரம் தாத்தா பேர பிள்ளைங்க பார்த்துருக்கலாம், எனக்கு தெரில. ஆக மொத்தம் மைண்டே பிளாங்காக இருக்கிறவனுக்கு என்ன ஆயிடுச்சு, தரிசனம் வந்துச்சு. எனக்கு வந்து மண் மாதிரி நட்சத்திரம் மாதிரி இருக்க போகுதுன்ற ஒரு ஹோப்பு, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வருது. இன்றைக்கி நீங்கள் உடஞ்சி உட்காந்துருக்கலாம். யாருங்க சொன்னால் இதெல்லாம் நடக்காதுன்னு? ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் லேசான காரியங்கள், இதெல்லாம் ஒரு சாதாரண காரியம். என்ன சாதாரண காரியம்னா, ஒரு வனாந்தரத்தில் வந்து தண்ணீர் ஓடணுன்றதுலாம் வந்து கொஞ்சம் கனவுல கூட யோசிக்க முடியாத ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், வனாந்தரத்தில் வெட்டியிருக்க பள்ளங்களெல்லாம் தண்ணீராக நிரம்பி வழிந்து ஓடுமா சொல்லிட்டு சொல்கிறாரு. இது ஆண்டவருக்கு லேசான காரியம். இதை நம்புகிற கெப்பாசிட்டியே நமக்கு வராது. ஆனால் நம்ம எந்த பாயிண்ட்டுக்கு வரோம் தருமா, பரவாயில்லப்பா நான் நம்புகிறேன்ப்பா, தட்ஸ் ஆங்கிலத்தில் ஐ பிலீவ் ஹிம் எனிவே, எப்படினாலும் நான் நம்புகிறேன், அதுக்கு வரணும். திஸ் தான் பவர் ஆஃப் பிலீவிங் ஹிம். ஐ பிலீவ் ஹிம் எனிவே, எப்படினாலும் என்னத்த சொன்னாலும் நான் நம்புகிறேன்ப்பா, எதுனாலும் செய்வார் ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஆண்டவர்கிட்ட வந்துட்டு நீங்கள் வெட்கப்படவே மாட்டுங்க. அது உங்கள் ஃபிசிக்கல் சரீரத்தில் ஒரு ஹீலிங்கோ, இல்லை கல்யாண விஷயமோ, குழந்தை விஷயமோ, பண விஷயமோ, இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிகுறியே இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை கொண்டு வருவார். ஆனால் உன் உலகத்தில் அதெல்லாம் இயற்கை சரீரத்தில் ஃபிசிக்கலாக பார்க்குறதுக்கு முன்னால் ஆவிக்குரிய மைண்டில் நீ பார்க்கணும். யூ ஹாவ் டு see before you really see in life. இது ஆண்டவர் வைத்திருக்கிற விதிமுறை. இன்றைக்கி நீங்கள் சும்மா வேஸ்ட் பண்ணக்கூடாது, குறை சொல்லிக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு. உன்னுடைய நல்ல காரியங்கள் அதை கனவு காணு. எப்படி சார் கனவு காண்றது? எப்படி தம்மா கனவு காணணும்? நான் வாழ்க்கையில் நடக்கிறது தான் சொல்ல முடியும். இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு கார் வேணும். இப்போ கார் வேணும்னா என்ன பண்ணுறோம், அந்த கார் படத்தை எடுத்து ஒட்டிக்கிறோம், வீட்டில் பார்க்குறோம், ரைட். நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவரே எனக்கு அந்த ஒரு நல்ல காரை நீங்கள் கொண்டு வர்றதுக்காக நன்றி, நன்றி, உங்களால் ஆகாதது ஒன்றுமில்லை அப்படின்னு இன்றைக்கே ஜெபம் பண்ணி நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே எனக்குன்னு ஒரு நல்ல ஒரு மகனை வச்சிருக்கிறீர். ஒரு பொண்ணு ஜெபம் பண்ணுறது இப்படி தான், எனக்கு யார் வயசாகிடுச்சு நடக்காதுன்றாங்களே, நீர் நியமிக்கப்பட்டது நடக்கிறதுக்காக நன்றி, உம்மால் ஆகாது ஒன்று இல்லை, நன்றி நன்றி, நீர் செய்கிறது சூப்பராக செய்ய போகிறீர், நீர் செய்கிறதுக்காக நன்றி, என்னை ஒருபோது வெக்கப்பட விடமாட்டீர், நீர் ஆளுகையின் தேவன், நீர் அரசாளும் தேவன், நீங்கள் செய்கிறீர், உமக்கு இது லேசான காரியம், நன்றி அப்பா, நீர் அதை செய்கிறதுக்காக நன்றி, தேங்க்யூ 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 தேங்க்யூ, அண்ட் தென் ஸ்மைல், தேங்க்யூ அண்ட் பி ஹாப்பி, தேங்க்யூ, பி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல். இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நம்ம செய்ய போல் you will see miracles happen in your life beautifully. It will spring forth. So இந்த வெயிட்டிங் டைமில் டவுட்ஸ் வருவானா, இம்பேஷண்ட் ஆகாதுங்க. ஜஸ்ட் சிம்பிளி ட்ரஸ்ட் காட். வாக்களித்த தேவன் அதை நிறைவேற்றுவார். கொஞ்சம் தாமதமானாலும் டிலே ஆனாலும் ரொம்ப சூப்பராக நடக்கும். ஒருத்தர் சொன்னாங்க பாருங்கள், லேட்டானால் கூட லேட்டஸ்ட் வரும்னு. கேட்குறதுக்கு அர்த்தம் உள்ளதாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய எதிர்பார்ப்பு வீண் போகாது. அந்த மாதிரி நல்ல காரியத்தை கேட்டு நம்ம என்கரேஜ் ஆகிக்கணும். அப்போ கடவுள் எவ்வளோ பெரிய தேவன், கைவிடுவாரா? அழகானது, நீ எதிர்பார்க்கறதுக்கு மேலே அழகான காரியத்தை செய்வார். அதனால் ஜஸ்ட் கீப் தேங்கிங் காட் டூரிங் திஸ் வெயிட்டிங் டைம். யுவர் மிரக்கிள் இஸ் நியர். லெட் மீ ப்ரே ஃபார் யூ. அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்க என்னுடைய சகோதர சகோதரியை தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லோரும் காத்திருக்கலாம்,
சோர்ந்து போகாதபடி இன்னிலிருந்து நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்கிற காரியத்துக்காக எதிர்கொண்டு நாங்கள் பார்க்குறோம், கனவுல பார்க்குறோம், அதை கற்பனையில் பார்க்குறோம், நாங்கள் நினைக்கிறோம். நீர் அதை செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த அற்புதங்கள் அவர் வாழ்க்கையில் உதிக்கிட்டோம். குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுறாங்களா, அவங்க வாழ்க்கையில் ஜெபிக்கிறாங்க. நீர் வாக்களிக்கிற தேவன், சிருஷ்டிக்கிற தேவன், ஒரு அழகான குழந்தையை கொடுக்குற தேவன் ஆண்டவர். கல்யாணம் ஆகலைன்னு காத்திருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆண்டவர் இவங்களுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு எனக்கே சொன்னாங்க, ஆனால் அவங்களாம் இன்றைக்கி குழந்தையோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி நல்லா இருக்கிறாங்க. இதை செய்கிறது நீர் ஆண்டவர், மனுஷன் அல்ல. ஸோ உங்களை பார்த்த ஒருத்தருடைய முகம் வெட்கப்படாது. இன்றைக்கி ஒரு அற்புதம் உதிக்கட்டும். பண விஷயமோ, பொருள் விஷயமோ, ஆவிக்குரிய விஷயமோ, ஐ ப்ரே ஃபார் அ miracle to spring forth in their life and let them get close to you. Bless them in Jesus name. இயேசு நாமத்தினால் அவர் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய மீட்டிங்ஸு உங்களெல்லாம் பலப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு மாதம் நடத்துகிறோம். ஆறுதல் நேரம்னு நீங்கள் எல்லாம் அங்கே வந்து வளரலாம். முகப்பேரில் வியாழக்கிழமை ட்ரைனிங் கொடுக்குறேன், லைஃப்பில் எப்படி சாம்பியன் ஆகணும்னு. இந்த ட்ரைனிங்க்கு 7:30 8:30 மணி வரைக்கும் தான், கொஞ்சம் பேர் தான். எவ்ரி Thursday I do a training. இதிலெல்லாம் நீங்கள் வந்து வளரணுங்க. தருணம் கிடைக்க போல் பயன்படுத்திங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சூப்பராக வாழ வேண்டியவங்க. யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் லைஃப். காட் bless you. Isaac Joe Ministries presents Times of Comfort. Every second Sunday, evening 6 p.m. onwards. Venue, 5/6, BKN Auditorium, Chennai. For more details, 9884455550, 9884422220, admission free, welcome everyone, come blessed.